இப்போலாம் இந்த புக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நான் போனேன்னா, இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் வைக்கிற புக்கு, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இந்திரா சௌந்தரராஜன் எழுதிய நாவல்கள், இந்த மாதிரி பாக்கெட் நாவல் புத்தகங்கள் பிளாட்ஃபார்மில் போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. குறைத்த விலையில் ஏற்கனவே வெளியான புத்தகங்கள் இப்படி குறைச்ச விலையில் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வாங்குவேன். ராஜேஷ்குமார் புத்தகங்கள் நிறைய பேர் படிப்பாங்க. எனக்கு இந்திரா சௌந்தரராஜன் அவரோட நாவல் பிடிக்கும். அதனால் அவரோட எல்லா நாவலையும் கரெக்டாக வாங்கிடுவேன், ஒன்று விடாமல். பாருங்கள், வித்தியாசமான கதைகளாக இருக்குது. இவர் ஆன்மீகத்தை வச்சு கொஞ்சம் அமானுஷ்யம் கலந்து எழுதுவார் இந்திரா சௌந்தரராஜன். இந்த ரகசியம், அது மட்டும் ரகசியம் அப்படிங்கிற இந்த நாவல் கூட சன் டிவியில் நீண்ட நாள் தொடராக வந்துச்சு. இந்த காரைக்குடி செட்டிநாட்டு பகுதிகளில் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் ரகசியம்ங்கிற நாவல் ஒரு மர்ம நாவல். இந்த நாவல் இது வந்து இந்த ரொம்ப அமானுஷ்யமாக ரொம்ப நாள் சன் டிவியில் வந்துச்சு. இந்த இது தொடராக வந்துச்சு. அப்புறம் வந்து இந்த துள்ளி வருகுது வேல், இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முருகனோட சில விஷயங்களை அமானுஷ்யம் கலந்து சொல்லியிருப்பார் துள்ளி வருகுது வேல் இந்த நாவலில். அதாவது இவர் வந்து இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்களை வந்து இப்போ சொன்னோம்னா, அந்த காலத்தில் முருகனுக்கும் பத்மாசுரனுக்கும் போர் நடந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்க குழந்தைகள் அதிகபட்சம் கேட்க மாட்டாங்க. இவரோட ஸ்டைல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது சுவாரஸ்யம் கலந்து இப்போ இருக்கிற விஷயங்களை கலந்து கமர்ஷியலாக கதையாக சொல்கிறது தான் வந்து இவரோட பாணி. அதனால் இவரோட நாவல்கள் எல்லாமே பயங்கரமாக போகும். இந்த துள்ளி வருகுது வேல் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நார்மல் ஸ்டோரி தான். அதாவது ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு சில கதையும் முருகனோட சில பின்னணியும் கலந்து தென்காசி பகுதியில் நடக்கிற மாதிரி இந்த கதையை வந்து அமைச்சிருப்பார். இந்த ஹரி வந்து படம் எடுப்பார்ல, ஒவ்வொரு படம் இந்த தூத்துக்குடி பக்கம், ராமநாதபுரம் பக்கம், மதுரை பக்கம், சேலம் பக்கம் அப்படி படம் எடுப்பார் ஹரி. அந்த மாதிரி இந்திரா சௌந்தரராஜன் வந்து பெரும்பாலான கதைகள் வந்து ஒரு ஊரை வந்து கதைக்களமாக வச்சுக்கிட்டு எடுத்திருப்பார். அவர் ஒரு நாவல் ஒன்று எழுதியிருப்பார். இது வந்து இந்திரா சௌந்தரராஜனோட இந்த நாவல் ஆன்மீக நாவல். இது என்னங்கன்னா, எங்கே என் கண்ணன் அப்படிங்கிறது வந்து இந்த குணசீலம், திருச்சி குணசீலம் இந்த பகுதியை மையமாச்சு, காவேரி கரையை மையமாச்சு எடுத்திருப்பார். இப்படி ஒவ்வொரு கதையும் வந்து அந்த மாதிரி தான் எழுதுவார் இந்திரா சௌந்தரராஜன் எழுதுனது. இந்த 7ஆம் கன்னி அப்படிங்கிற இது மாதிரி நிறைய கன்னிகள், அதாவது சப்த கன்னியர்கள் எல்லாரையும் பற்றி ஒரு நாவல் எழுதியிருப்பார். எல்லாம் கலந்து ஒரு இது வச்சுருந்தேன். அந்த கலெக்ஷனே காணோம், இது ஒன்று தான் இருக்குது. இப்படி நிறையா எழுதியிருப்பார் அவரோட கதைகள் எல்லாமே. பாருங்கள், எல்லாம் வித்தியாசமான கதைகளாக இருக்கும் அவரோட கதைகள். யந்திர ஜாலம், ஆனந்த தாண்டவம் எல்லாமே பாருங்கள், எல்லாமே வித்தியாசமான நாவல்களாக இருக்கும் அவரோட நாவல்கள் எல்லாம். இந்த இவர் பாலகுமாரனோட இது அது மட்டும் ரகசியம் பாகம் 2. இந்த மாதிரி தான் எழுதுவார் காத்திருந்தன் ஆகும். எல்லாம் ஒரு மர்ம கதைகளாக இருக்கும். இது அசுர ஜாதகம் அப்படின்னு ஒரு நாவல் ஒன்று. அசுர ஜாதகம், ஜாதக ரீதியாக உள்ள பிரச்சனைகளை குறித்து எழுதின ஜாதகம். இந்த வானத்து மனிதர்கள், இது வந்து தானுமாலய வனத்தில் வந்து அதாவது தானுமாலயம்னு சொல்கிறது குமரி, அதாவது கன்னியாகுமரி பக்கத்தில் தானுமாலய சுவாமி இருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் வந்து வானத்து மனிதர்கள் அப்படிங்கிற நாவல். இது வந்து கற்பக மரம், அதாவது நீங்கள் பிராணங்களில் படிச்சிருப்பீங்க கற்பக மரம், அதை பற்றி எழுதியிருப்பார் இந்திரா சௌந்தரராஜன். இந்த கற்பக மரம் வந்து உண்மையா பொய்யா, அதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பார் வானத்து மனிதர்கள் நாவலில். நல்லாயிருக்கும் இந்த நாவல் பார்க்குறது. இது வந்து ராஜ் டிவியில் வந்து சில நாட்கள் தொடராக வந்துட்டு ஏதோ நிறுத்தப்பட்டுருச்சு. இந்த முன்னாடி இந்த மர்மதேசம் வந்த நேரத்தில் இந்த வானத்து மனிதர்கள் தொடராக வந்துச்சு ராஜ் டிவியில். டக்குன்னு நிறுத்திட்டாங்க இந்த நாடகத்தை. என்ன காரணம் சொல்லி தெரியல. வானத்து மனிதர்கள், அது கற்பக மரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மரத்தை பற்றிய ஒரு கதை தான் இந்த வானத்து மனிதர்கள். இது அதோடு சேர்த்து பிராணக்கதையாகவே இது போகாது. நடைமுறை வாழ்க்கையில் ஒரு குடும்பத்திலேயோ ஒரு ஆஃபீஸ்லேயோ ஏதோ நடக்கிற சம்பவங்களை மையமாக வச்சு அதுக்கு நடுவில் தான் இந்த மாதிரி கதைகளை வந்து ஒரு புகுத்துவார். அதுதான் இவரோட பாணி. இது பார்த்திங்கன்னா ஆன்மீக நாவல். இது வந்து சதுரகிரியை பற்றி உள்ளது. சதுரகிரி சித்தரை தேடி சொல்லி ஒரு நாவல் எழுதியிருக்காரு. நிறையா வித்தியாசமான நாவல்களாக எழுதியிருப்பார். சில மாதங்களுக்கு முன்னாடி மறந்துட்டார். இவர் இன்னும் இருந்திருந்தால் இன்னும் எழுத்துத்துறை ஆன்மீகத்துறைக்கு இன்னும் ஒரு உத்வேகமாக நல்ல ஒரு ஆன்மீக பலம் கிடச்சி நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு அவர் வந்து மறைஞ்சிட்டார் ஐயா இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள்.